ஹாய் காய்ஸ். என்னதான் நம்ம சைல்ட்ஹுட்டில் நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் ஒரு சில படங்கள் தாங்க நம்ம மனசில் நிற்கும். அப்படிப்பட்ட படம் தான் எனக்கு ராட்டடோலி. அப்போ பார்த்த எக்ஸைட்மெண்ட் இப்போ பார்த்தாலும் திருப்பும் அப்படியே கிடைக்குதுங்க. இந்த படத்தை பற்றி ஏன்டா திடீர்னு ரிவ்யூ போடுற, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படமேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தையே என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இன்னமும் பார்க்காம இருக்காங்க. அது ஏன்னு தெரில. நான் சின்ன வயசில் இந்த படத்தையே நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது இப்போ அது பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க பார்க்குற மாதிரி படமாக ஆயிருமோ அப்படின்னு நினச்சி தான் திரும்ப பார்த்துட்டு சரி சஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடச்சிது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படம் ராட்டடோலினாலே எனக்கு அந்த எலி தாங்க ஞாபகம் வரும். அந்த எலியோட பேர் ரெமி. அதுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், செஃப் ஆகணுங்கிற ட்ரீம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ, அவனுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு மக்கா இருப்பான். அந்த எலியும் அந்த மக்கு பையனும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிற ஒரு அழகான கதை தாங்க இந்த ராட்டடோலி. இதில் ஒரு நிறைய லைஃப் லெசன்ஸும் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் சின்ன வயசில் பார்க்கும் போதெல்லாம் இது ஒரு கார்ட்டூனாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நினைக்கும் போது தான் இது ஒரு லைஃப் லெசனாக தெரியுது. ஏன்னா அந்த எலிக்கு ஒரு அந்த எலினாலே என்ன நினைப்பீங்க, ஒரு சாக்கடையில் வாழ்கிற ஒரு இது ஜந்துன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அந்த எலி என்னோட இடம் இது மட்டும் கிடையாது, என்னோட இடம் இதுக்கு மேலேயும் இருக்குது, டேலண்ட் இருந்தால் நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியுங்கிறத அந்த இது காட்டியிருக்கு. இது நம்ம லைஃப்லேயும் எடுத்துக்கலாம். நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ணோன்னா நிறைய விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம டேலண்ட்டை வச்சு நிறைய ட்ரை பண்ணோன்னா நமக்கு நிறைய விஷயம் கிடைக்குங்கிறது தான் இந்த படத்தில் நிறைய சொல்ல வருது. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு டைலாகும் இருக்குங்க. என்னென்னா, யாராயினும் சமைக்கலாம். இது அந்த படத்துக்கு மட்டும் கிடையாது, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், டேலண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா, ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாங்கிறது தாங்க இந்த படத்தில் சொல்ல வராங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸும் உண்மையாலுமே நல்லாவே முடிச்சிருப்பாங்க. இது கிட்ஸ் மட்டும் பார்க்குற படம் இல்லை, பெரிய பசங்கள் ஆனதுக்கப்புறம் அடல்ட்ஸும் சேர்த்து கிட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக பார்க்கக்கூடிய படம். இந்த படம் அப்போ இருந்த மாதிரி இப்போ வரைக்கும் ப்ளசண்ட்டாகவே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த தமிழ் டப்பிங்குன்னு சொல்லுவேன். தமிழ் டப்பிங் அப்போல்லாம் ஓஜியாகவே இருக்கும் எல்லா படத்துக்குமே. இப்போ பார்க்கும்போது இந்த தமிழ் டப்பிங் சூப்பராகவே இருக்குங்க. இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தவங்க ரீவாட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும்.